சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஓட்டியே 3 டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காமலாபுரம் கீழ்வீதியைச் சேர்ந்த ரவுடி அருண் என்பவர் டாஸ்மாக் கடைக்கு மது வாங்க வரும் நபர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் காமலாபுரம் பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அங்கு வந்தபோது அவரிடமும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். ஜெயக்குமார் பணம் கொடுக்க முடியாது என கூறவே அருண் உடைந்த மது பாட்டிலை கையில் வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் பெல்ட்டாலும் முதுகில் அடித்து தாக்கியுள்ளார். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று பணம் கேட்டு ரவுடித்தனம் செய்யும் நபர்களை கைது செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட சாவடிக்குப்பம் பகுதியில் நேற்று திடீரென வீசிய சூறைக்காற்றில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்த 2 மின்கம்பங்கள் முறிந்து கீழே விழுந்தது. இந்த மின்கம்பத்தில் இருந்த மின்கம்பி விழுந்து மின்சாரம் தாக்கி பெரியதாயி என்பவரின் பசுமாடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மேலும் மின்கம்பிகள் தெரு முழுவதும் அறுந்து கிடந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர சிரமம் அடைந்தனர். பின்னர் மின்வாரியத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு விரைந்து வந்த ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் பகுதியில் அமைந்துள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிவாசலின் வரலாறு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துகளோடு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து பள்ளிவாசலின் நிர்வாகம் சார்பில் தென்காசி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் வீடியோவை பதிவிட்டவர் சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி சீனிவாசன் என்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்காசி சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தவர் ரஞ்சனி. இவர் மருத்துவமனை மற்றும் நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக அரசால் வழங்கப்பட்ட கணினி மற்றும் எல்இடி டிவி, டேபிள் சேர் உள்ளிட்ட பொருட்களை தனது வீட்டுக்கு எடுத்து சென்று உபயோகப்படுத்தி வந்துள்ளார். அதேபோல் மருத்துவமனை மேம்பாட்டிற்காக அரசு வழங்கும் நிதியை தவறாக பயன்படுத்துவதாகவும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை சரிவர கவனிக்காமல் இருந்துள்ளார். இதனால் பாதிப்படைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு புகார் அளித்துள்ளனர். இதனால் மருத்துவர் ரஞ்சனி குடியிருப்பில் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் மருத்துவமனை மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட பொருட்களை வீட்டில் வைத்து பயன்படுத்தி வந்தது தெரியவந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் மருத்துவர் ரஞ்சனி மீது துறை ரீதியான முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே மருத்துவர் வீட்டில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணி கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இத்திருத்தலத்தில் அமாவாசை, கிருத்திகை உட்பட பல்வேறு விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று மாலை கோவில் பூசாரி வழக்கம் போல் பூஜைகள் முடித்துவிட்டு கோவிலை பூட்டி சென்றுள்ளார். இன்று கிருத்திகை என்பதால் அதிகாலை கோவிலை திறந்து உள்ளே சென்று பார்க்கும்போது கோவிலின் கருவறை கதவு உட்பட 4 பூட்டுகள் மற்றும் கோவில் உள்ளே இருந்த 4 சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் கோவில் கருவறையில் இருந்த 3 வெள்ளி கிரீடம் மற்றும் வேல் திருடப்பட்டு உண்டியில் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து பூசாரி அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக கோவில் நிர்வாகத்திற்கு மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.